அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து அவரை நீக்கிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து? அமைச்சர் பொன்முடி இப்ப மட்டும் இல்ல, அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக, பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டது. இந்த போக்குவரத்துல மகளிர் பேருந்து நிலையத்துக்குலாம் நாங்க கட்டணமில்லா பேருந்துன்னு போடுவோம், இவங்க இலவச பேருந்துன்னு போடுவாங்க. இலவச பேருந்துன்னு அறிவிச்சதுனால பாத்தீங்கன்னா எல்லாம் ஓசியிலே இங்க இருந்து போறீங்க, கோயம்பேடு போறீங்க, பாரிஸ் போறீங்க, அந்த அளவுக்கு ஓசி அப்படின்னு கேலி கிண்டல் பேசினார். அதை நான் முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து வன்மையா கண்டிச்சவன். ஏன்னா அமைச்சர் பதவி என்பதே ஓசி தான். அவங்களுக்கு கொடுக்கிற அத்தனை சலுகையும் ஓசி. அவங்களுக்கு கொடுக்கிற பிஏக்கள், அங்க இருக்கிற வீடு, பங்களா, அனைத்தும் காரு, இப்ப இங்க இருந்து பிளைட்டு, இப்ப கூட டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு இவர் சொந்த காசா போட்டு போனாரு. அது எல்லாமே அரசாங்க பணம், அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனாலதான். இதெல்லாம் எப்படி கிடைச்சது? மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனாலதான். இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டா தெரியும். எதுவுமே அவர் லேட்டா தான் தெரிஞ்சுக்கிறார். எதுவுமே இன்னும் கூட மக்கள் படுற துன்பங்களை பத்தி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. போகும்போதெல்லாம் 20,000, 25,000, 15,000 பேரை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்களா? அதை நிப்பாட்டினோன்னு அவங்க என்ன செய்யறாங்க? அதை பார்த்து அவர் நம்ம முதலமைச்சர் நமக்குத்தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க. எந்த மக்களும் அடுத்த திமுக தான் ஆளணும்னு யாரு, சாதாரண மாணவர்ல இருந்து, அரசு ஊழியர்ல இருந்து, அடிப்படை பணியாளர்கள் அத்தனை பேருமே, மருத்துவர்கள் எத்தனை பேருமே, இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி வரக்கூடாது, இதுக்கு மாற்று சக்தி எடப்பாடியார் தான், ஏன்னா நமக்கானவர், நமக்குள்ள ஒருவர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால எங்க போனாலும் பார்த்தா சரி 200 தொகுதின்னு சொல்லிக்கிட்டே, கிளிப்பில்ல சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் நடக்க போறது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, கூட்டணியே யாருமே நழுவிடக்கூடாதுன்றார். இப்போ ஒரு சம்பவம் நடந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். நேற்றைக்கு முன்தினம் 9ஆம் தேதி நினைக்கிறேன், நம்ம கோட்டையில நீட்டு தேர்வு ரத்து பண்ணுறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. ஏன்னா அனைத்து மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காரு. இல்ல நாங்கெல்லாம் போகல, பாரதிய ஜனதாவும் போகல. எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாற்றுறது? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னால 2021 என்ன சொன்னாங்க? முதலமைச்சரும் சொன்னார், துணை முதலமைச்சரா இருக்கிற தம்பி உதயநிதியும் சொன்னார். வந்தவுடன் முதல் கையெழுத்துனாங்க. அப்புறம் கையெழுத்து, அப்புறம் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றல. அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நாங்க எல்லாமே ஆதரிச்சோம். சரி, மக்களுக்கான விடிவு கிடைச்சிரும், ஏதோ ஒரு இது இருக்கப்பா அப்படின்னு நினைச்சோம் நாங்க. ஆனா அதுவும் நடக்கல. அப்புறம் என்ன, இன்னொரு தீர்மானம் கொண்டாந்தார். அதுல கவர்னரை சொன்னாரு. அப்புறம் திரும்ப சொன்னாங்க. அப்புறம் 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னாங்க. எல்லாம் பாத்துருப்பீங்க, 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னு. அந்த கையெழுத்து வாங்குறேன்ட்டு ஒரு 50 லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சேலத்துல நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டுல கீழே காலில் போட்டு மிதிச்சுட்டு போனதுதான் நடந்தது. இப்ப எலெக்ஷனா இன்னும் 9 மாசமா 10 மாசம் தான் இருக்கு. நீ மக்கள்கிட்ட போய் நம்ப மாட்டாங்களே. அதுக்காக என்ன செய்யறாங்க? இப்ப இது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்க, தனித்தனியா போய் வரவேற்கிறார். பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர், அவரும் துணை முதலமைச்சர் அப்படியே அன்பு மொழுக அதை முடிச்சிட்டு வந்த திருமாவளவன் பாத்தீங்கன்னா எப்பவுமே சகோதரர் திருமாவளவன் எப்பவுமே நிதானமா இருப்பார். அவர் வந்த உடனே அவர் என்ன சொல்லி விட்டாரு, என்ன பாசமலை புழிந்தார் என்பது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஊடகங்களுக்கு தெரிஞ்சா சரி. எப்பவுமே நிதானம் தவறாதவர் வெளியே வந்த உடனே எங்களை போய் வைக்கிறாரு. அது நாங்க அவரை கூப்பிடல, வைக்கல, யாரையும் கூப்பிடல. எங்க அதெல்லாம் யார் சொன்னா?
அதாவதுங்க யாருமே எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் தம்பி, நான் 6 மாதங்களுக்கு முன்னால தான் தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு முன்னால கூட கூட்டணியை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட உங்கள்கிட்ட சொன்ன எடுத்துக்க. அதனால திடீர்னு கூட்டணி தோழமை என்பது தேர்தல் நேரத்தில் அது வகுக்கிறது, அதுக்காக நடக்கிறது. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நீட்டு தேர்வு என்றெல்லாம் திமுக வந்து அடுத்த மக்களை சந்திக்கும் போது ஏதாவது சொல்றது. அதே மாதிரி இந்த 100 ரூபா கேஸ் மானியம் கேட்பாங்க மக்கள், அதுக்கு ஏதாச்சும் இப்ப கூட கேஸ் விலை கூட்டி இருக்காங்க மத்திய அரசு. அப்பாச்சும் இவர் என்ன செஞ்சிருக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் அதை கட்ட வேண்டியதில்லை, மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மாணவருடைய 16,000 கோடி கல்வி கடனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுவும் செய்யல. இனி எதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்கறது? விடியல தருவோம், விடியல் தருவோம். எல்லா வரியும் ஏத்திட்டாங்க. எனவே இதுக்கு ஏதாச்சும் மாற்று முகாந்திரமா ஏதாச்சும் செய்யணும். இனி பாருங்க, புதுசா அறிவிப்பெல்லாம் வரும். சொல்லுங்க சார். இப்ப ராமேஸ்வரத்துக்கு மோடி வந்தாரு, அப்ப எடப்பாடி பழனிசாமி பாக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாருங்க சொன்னா? நீங்க தான் நீங்க ஊடகங்களால கதவசனம் எழுதுறீங்க. கற்பனை உலகத்துல ஊடகங்கள் தகுங்க. எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? நாங்க எதுவும் சொன்னோமா? எங்க பொதுச் செயலாளர் எதுவும் சொன்னாராங்க? ஏன் தேவையில்லாம நீங்களா கற்பனை ஊடகத்துக்கு போறீங்க? கற்பனை ஊடகங்கள் எங்களை பற்றியே ஓட்டுறீங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், எங்க கட்சியை பத்தி ஓட்டுறீங்க. எல்லாரும் ஏங்க, நாங்க மட்டும் சொல்ற கேளுங்க. நாங்க போனதை பத்தி எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. போனார் சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க போறதுன்னா சொல்லி இருப்பாரு. இந்த மாதிரி இல்ல நீங்க அப்படி இல்ல, யாருமே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அதெல்லாம் இது கிடையாது. அதாவது என்னன்னா, யாருமே அவர் பிரதமர் இருப்பாங்கன்னா ஒரு புரோட்டோகால் இருக்கு, முதல்ல சொல்லிடுவாங்க. 3 நாள் 4 நாளைக்கு முன்னாலே அவங்களுக்கு சொல்லிட்டு தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்களா கற்பனை உலகத்துக்கு போய் இன்னும் கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் வச்சுட்டீங்க, ஒரு உருவத்தை படைச்சிட்டீங்க. நம்ம சங்கர் படத்துல மாதிரி, சங்கர் படத்துல உருவாக்குனார் முன்னால. இப்பதான் இந்தியன் 2 தான் பிளாப் ஆயிருச்சு. இந்தியன் 1ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாம் ஷாட் எல்லாம் வச்சிருப்பாரு இல்லையா? அது மாதிரி இவர இப்ப வந்து நீங்களா ஊடகங்களா கற்பனை உலகத்துக்கு போறீங்க. எங்களை பற்றி நீங்க கவலையே பட வேணாம். எங்களை பொறுத்தளவுக்கு உங்களை காட்டிலும் நாங்க கவலைப்படுவோமா இல்லையா? படுவோமா இல்லையா? எங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுல எங்க பொதுச் செயலாளருக்கு மாற்று கருத்து எது இருக்கா? மக்கள் விரும்புறாங்க, மக்கள் வருவாங்கன்னு நாங்க சொல்றோம். அப்ப நாங்க ஏப்பா நீங்க கூட்டணியை பத்தி நீங்க இப்பவே அது இது இவங்க நீங்க கேட்கலையா? திருமாவளவன் நீங்க விரும்பலையா? நாங்க திருமாவளவன் சேருவான்னு நாங்க சொன்னோமா? ஏங்க, எத்தனை சம்பவங்கள் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. என்னங்க, வேங்க வயல் மழை, அதுக்கு என்ன சும்மா போலியாக ஒரு இதை முடிச்சுட்டாங்க. சிபிசிஐடி விசாரணை சரியில்லை, அதே திருமாவளவன் மொழிந்தாரு. தாம்பரத்தில் இருக்கிற திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இருந்தவர், அவருடைய வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் மருத்துவ கனவை அவங்கள்ட்ட உருவாக்கி ஆசையை தூண்டி அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி வச்சாங்க. அதை எத்தனை இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எவ்வளவு தாக்குதல் நடக்குது, எங்கெங்க நடக்குது. இதெல்லாம் குறித்து எழுந்தாங்க. இதே திருமாவளவன் எழுந்தாரு, அப்புறம் அவர் பேசல. இப்ப என்னன்னு தெரியல, ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. என்னன்னு தெரியல. வலிமை மிக்க தலைவியா வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. டெல்லிக்கு இப்படி எல்லாம் போய் வந்தது இல்ல, அவங்கதான் வந்து முன்னாள் முதல்வரை பார்த்துட்டு போனாங்க. இப்ப விருப்பமே இல்லாம அழைக்கப்படுறாரு, விருப்பமே இல்லாம போறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தி அந்த கூட்டணியை உருவாக்க பாக்குறாங்கன்னு பல்வேறு எதிரிகள் இருக்கு. இதன் மூலமா அதிமுக தலைவரும் அதிமுகவும் பலமிழந்து காணப்படுகிறாங்க. நீங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? எங்க அம்மாவை பற்றி நீங்க சொல்ல, உலகமே சொல்லும், அவ இரும்பு பெண்மணி அப்படின்ற சிங்க பெண்மணி சொல்ற கேளுங்க. எங்க எடப்பாடியார், எங்க அம்மா 8 அடினா எங்க எடப்பாடியார் 16 அடி பாயக்கூடியவர். நீங்க அதையெல்லாம் கவலைப்படாங்க. எங்க பொதுச் செயலாளர் யாரையும் போய் இது போய் வலுக்கட்டாயமா போய் யாரையும் போய் கேட்கவும் மாட்டார். அப்படிப்பட்டவரா அல்ல. அவரை நாங்க தலைமை ஏற்றிருக்கிற எங்க சிங்கக்குட்டி அவர்.
சிங்க பெண்மண்ணா புரட்சி தலைவனா அவருடைய வாரிசு சிங்கக்குட்டி. அப்படிங்கும்போது நீங்களா கற்பனையில மிதக்காத தம்பி, மிதக்காத. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு, இப்படி நீ பேசி பேசிதான் பொண்ணு கொடுக்கறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரு இப்படி ஏட்டி பத்தியா போயிட்டா பொண்ணு கொடுக்க எத்தனை நாளைக்கு அந்த ஊடகத்துல வச்சிருப்பாங்க, விரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம பொண்ணு தெருவில்